தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல். காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான நிறுவனங்களும் நாளை ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க பிரத்யேக தொலைபேசி எண்களை அறிவித்த தொழிலாளர் ஆணையர். வாக்காளர் அட்டை தவிர்த்து 12 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். ஆதார், ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை அடையாளமாக பயன்படுத்தலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு 5,73,00,000 பேர் தகுதி. 2,93,00,000 பெண்களும் 2,80,00,000 ஆண்களும் 7,728 மூன்றாம் பாலினத்தவர்களும் நாளை வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 4,023 வேட்பாளர்கள் போட்டி. 3,579 ஆண்களும் 443 பெண்களும் ஒரு மூன்றாம் பாலினத்தவரும் களத்தில் உள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை 4,18,000 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். 234 தொகுதிகளில் 1,06,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக விளக்கம். வாக்குச்சாவடிக்குள் செல்போன்களை கொண்டு செல்ல நாளை அனுமதி இல்லை. வாக்காளர்களின் செல்போன்களை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடு செய்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸில். மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளில் 5,949 பதற்றமானவை என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். 85,875 காவலர்களுடன் 300 கம்பெனி CRPF வீரர்கள் பாதுகாப்பு. மொத்தமா 3,025 லொகேஷன்ஸ்ல 5,949. தமிழ்நாட்டில் இதுவரை 1,262 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். உரிய விசாரணைக்கு பிறகு 719 கோடி ரூபாய் பணம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக விளக்கம். rupees 1,262 crore approximately. அதிலிருந்து சீசர் rupees 543 crore. தேர்தல் தினத்தன்று சென்னையில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். வாக்காளர்கள் எளிதாக வாக்குச்சாவடிக்கு சென்று வர ஏதுவாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் சுமார் 1,50,000 லட்சம் காவலர்கள். 300 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 318 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறிந்த தேர்தல் ஆணையம் 358 நுண் பார்வையாளர்களை கொண்டு பாதுகாப்பு அதிகரிப்பு. கோவையில் GPS பொருத்தப்பட்ட வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. 3,563 வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு. திருச்சியில் பெண்களுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பிங்க் நிறத்திலான வாக்குப்பதிவு மையங்கள். 2,775 மையங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தம். கொடைக்கானல் அருகே உள்ள மலையில் உள்ள வெள்ளக்கவி கிராமத்திற்கு குதிரையில் கொண்டு செல்லப்படும் வாக்கு இயந்திரங்கள். வாக்குச்சாவடிக்கு 7 கிலோமீட்டர் மலையேறி செல்லும் தேர்தல் அதிகாரிகள்.
வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பாகவே முகவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முறையாக சரிபார்த்த பிறகே 17C-யில் கையெழுத்திட வேண்டும் என்று அறிவுரை. தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவிக்களை முறையாக பொருத்த வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை கோரிக்கை. முறைகேடுகளை தடுத்த அதிகாரிகள் திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் சத்தியமூர்த்தி என்பவரின் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய திட்டமிடப்பட்டதா என்ற கோணத்தில் பறக்கும் படை விசாரணை. கரூர் மாவட்டம் புலியூரில் தனியார் தோட்டத்தில் 52 குக்கர்கள் பறிமுதல். கிருஷ்ணராயபுரம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக விநியோகிக்க பதுக்கி வைக்கப்பட்ட புகாரில் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தர்ணா. புகார் அளித்தும் பணப்பட்டுவாடாவை தேர்தல் அதிகாரிகள் தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாத வெள்ளைக்கவி மலை கிராமத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குதிரையின் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா. பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடைக்கானல் தாலுகாவை சேர்ந்தது வெள்ளைக்கவி கிராமம். இந்த கிராமம் அடர்ந்த வனப்பகுதிகளின் நடுவே அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த கிராமத்திற்கு கொடைக்கானல் நகரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரமுள்ள வட்டக்கானல் பகுதி வரை வாகனம் மூலம் சென்று பின்னர் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாத நிலையில் அங்கு உள்ள வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அங்கேயே வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த மலை கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இதனிடையே நாளை நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த வாக்குச்சாவடிக்கு கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியிலிருந்து இன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொதி சுமக்கும் குதிரைகள் மூலம் துப்பாக்கி ஏந்திய நக்சல் தடுப்பு பிரிவினர் கொண்டு சென்றனர். இதற்காக 4 வாக்குச்சாவடி அலுவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் உபகரணங்களை கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக நாளை வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வெள்ளைக்கவி மலை கிராமத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் கும்பக்கரை அருவி வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் குதிரை மூலம் மீண்டும் கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து திண்டுக்கல்லில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக வாக்குச்சாவடி அதிகாரிகள் தெரிவித்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி ஜாஃபர். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி அசௌகரியம் ஏற்படும் என்றும் தகவல். கடலூர் மாவட்டம் வடலூரில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. வீடு முற்றிலும் சேதமடைந்த நிலையில் படுகாயமடைந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 152 தொகுதிகளில் வாக்களிக்க உள்ள மக்கள். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்க 3 கோடியே 60 லட்சம் பேர் தகுதி. 1 கோடியே 84 லட்சம் ஆண்கள், 1 கோடியே 75 லட்சம் பெண்கள், 465 மூன்றாம் பாலினத்தவர்கள் நாளை வாக்களிக்கின்றனர். மேற்கு வங்கத்தில் நாளை முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் 2 வீலரில் செல்ல கட்டுப்பாடுகள். தேர்தல் முடியும் வரை மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 2 வீலர்கள் சாலையில் செல்ல தடை. உத்தராகண்டில் கேதார்நாத் கோவிலில் நடை திறப்பு. முதல் நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். குஜராத் மாநிலம் புஜ் பகுதியில் நிலத்திலும் நீரிலும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும் பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய ராணுவம். கடலில் இருந்து துரிதமாக நிலப்பரப்பிற்கு வந்து போர் ஒத்திகை.
கர்நாடகாவின் மங்களூருவில் தீப்பந்தங்களை எரியும் வினோத திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்று தீப்பந்தங்களை எரிந்து வழிபாடு. ஆந்திராவின் நெல்லூரில் IPL போட்டியை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 12 பேர் கைது. 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு சூதாட்டம் நடந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தகவல். அமெரிக்காவின் முற்றுகையால் ஈரானுக்கு நாள்தோறும் 4690 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ட்ரம்ப் கருத்து. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் இருப்பதாகவும் பதிவு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டித்து திடீர் தாக்குதலுக்கான யுக்தி என ஈரான் நாடாளுமன்ற தலைவர் குற்றச்சாட்டு. முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மனைவி காவ்யா மாதவனுடன் மலையாள நடிகர் திலீப் சாமி தரிசனம். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டதாக தகவல்.